ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து பார்வதி மஹாலில் இருக்கோம். இன்றைக்கி ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி கொடுத்தீங்களா, ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த டிக்ஸாரை வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிரியாணி தான். அப்படியே இந்த சைடு உள்ளே போனோம்னா பிரியாணிக்குள்ளே ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாச்சு இல்லை வீடியோ போட்டு. இங்கே பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ எல்லாமே வறுத்துட்ருக்கோம். இதுதான் பிரியாணி மசாலா. நிறைய பேர் பிரியாணி மசாலா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரியாணி சேர்க்கவே மாட்டுறாங்க. நம்ம இது இல்லாமல் பிரியாணி செய்யறதில்லை. நம்ம செய்கிற சாப்பாடு செரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரியாணி மசாலா தான். இதில் உள்ள பொருட்கள் தான். மினிமம் ஒரு 200 பேர் சமைக்கக்கூடிய ஒரு தைக்ஸாக்கு வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம் வரைக்கும் நம்ம பிரியாணி மசாலா சேர்க்குறோம். மசாலா எல்லாமே எடுத்து ரெடியாக இருக்குது. அங்கே அரிசி வாங்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 தைக்ஸாக்குள்ளே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா ப்ளஸ்ஸு லெமன் சாறு இதில் சேர்த்து வச்சுருக்கோம். கறி வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம்.